பட்டாசுமா பட்டாசு, பட்டாசுமா பட்டாசு, தீபாவளி பட்டாசுமா தீபாவளி பட்டாசு. 1 கிலோ பட்டாசு வாங்கினா 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் இலவசம். வாங்கம்மா வாங்க, பட்டாசு வாங்க வாங்க. பட்டாசு வாங்குங்க, ஸ்வீட் பாக்ஸ் அள்ளிக்கிட்டு போங்க. பட்டாசுமா பட்டாசு, தீபாவளி பட்டாசு. 1 கிலோ பட்டாசு வாங்கினா 1 ஸ்வீட் பாக்ஸ் இலவசம். முற்றிலும் இலவசம். வாங்கம்மா வாங்க, வாங்கம்மா வாங்க, பட்டாசு வாங்க வாங்க. அந்த குழந்தை இன்னைக்கு பட்டாசு கட்ட போட்டுருக்கா. ஷேய், இந்த வருஷமும் வியாபாரத்தை அவளே பிடிச்சிட்டாளே. இதுக்குதான் நான் நேத்தே பட்டாசு கடை போட்டேன். எப்படியாவது இவளுக்கு முன்னாடி வியாபாரம் பண்ணி பணத்தை அள்ளிடலாம்னு நினைச்சேன். ஆனா இவ பட்டாசு கடை போட்டாளே. இப்போ என் பட்டாசுலாம் ஒண்ணுமே விற்கவே இல்லை. எல்லாம் நனைஞ்சு எனக்கு நஷ்டமாயி போச்சு. இவ இப்போ எல்லா பட்டாசையும் வித்து லாபத்தை அள்ள போறா. எனக்கு பார்த்தாலே எரிச்சலா வருது. சொல்லமாட்டி, ஃபீல் பண்ணாதீங்க. எப்படி ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என் படமும் போச்சு, என் பட்டாசும் போச்சு, என் வியாபாரமும் நாசமா போச்சு. சொல்லமாட்டி, நம்ம போட்ட பட்டாசு கடை எப்படி வேஸ்டா போச்சோ அதே மாதிரி அவ பட்டாசையும் வேஸ்டா ஆக்கிரலாம். எப்படி மழை வர வைக்க போறியோ? மழை வர வைக்கிறதுக்கு நீ என்ன கடவுளோ? சொல்லமாட்டி, மழை வந்துதான் அந்த பட்டாசெல்லாம் நாசமாக்கணும்னு அவசியம் இல்ல. ஒரே ஒரு தீப்பொறி பட்டாலும் போதும், பட்டாசு எல்லாம் நாசமாயிரும். அதுக்கு வரவே நம்மளை விட அவதான் புலம்புவா. என்ன சொல்ற ஜோமி? சொல்லமாட்டி, அவ பட்டாசு கடையவே கொளுத்த போறேன். கொளுத்திட்டா அவ பட்டாசு எல்லாம் வேஸ்டா போயிரும். நம்ம பட்ட கஷ்டத்தை அவளும் படுவா. அதுக்கு வரவே அவளால எந்த கடையும் இந்த வருஷம் போட முடியாது. நாளையில இருந்து நம்ம கடை போடுவோம். போட்டிக்கு அவளும் வர மாட்டா. என்ன சொல்றீ சொல்லமாட்டி? ஐடியா நல்லதா இருக்கு. ஆனா எப்படி கொளுத்துவா? அதுக்கு என்கிட்ட கைவசம் ஒரு ஐடியா இருக்கு. வெயிட் அண்ட் சீ. ஏ ஷில்பா, உன் மக என்ன ஐடியா வச்சிருக்கா? வெயிட் அண்ட் சீன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஓடிட்டா. ஏக்கா, என் மாவ வியாபாரமான பிள்ளைக்கா. கண்டிப்பாவே ஏதாவது புத்திசாலித்தனமான ஐடியாவை தான் யோசிச்சிருப்பா. வெயிட் பண்ணுங்கக்கா, என்ன ஐடியான்னு தெரியும். சரி ஷில்பா, எது எப்படியோ அவ பட்டாசு கடையை நாசமா போனோம். அப்பதான் நம்மளால நாளைக்கு பட்டாசு கடை போட முடியும். ஏக்கா, என் மாவ தான் சொல்லிட்டால, பட்டாசு கடைய கொளுத்திடுவா. என்னது இது? பட்டாசு கடை போட்டுக்க? ஸ்வீட் பாக்ஸ்னு கேட்டுச்சு. ஓனர், ஸ்வீட் தான் இருக்கு ஓனர். பட்டாசுக்கும் ஸ்வீட்டுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? இருக்கு ஓனர், பட்டாசுக்கும் ஸ்வீட்டுக்கும் சம்பந்தம் இருக்கு. தீபாவளியும் பட்டாசையும் எப்படி பிரிக்க முடியாது, அதே மாதிரி ஸ்வீட்டையும் பிரிக்க முடியாது ஓனர். அதனால தான் இந்த தீபாவளிக்கு பட்டாசோட ஸ்வீட்டை இலவசமா கொடுத்துட்டு இருக்கேன். போன வருஷம் அந்த குடுமி பட்டாசு ஸ்வீட்னு வித்து வித்து எல்லாரும் வாயை வெடிக்க வச்சாரே, அது மாதிரியா? ஓனர், அப்படிலாம் இல்ல ஓனர். உண்மையாவே பட்டாசு தனியா ஸ்வீட் தனியா கொடுத்துட்டு இருக்கேன். இங்க பாத்தீங்களா, ஸ்வீட் பாக்ஸ் இருக்கு. ஓஹோ, கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியோ? ஆமா ஓனர். பேர் இருப்பா, தனியா பலகார கடை போடுவா, வாங்கிட்டு போலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ என்னடானா கடையில இருந்து வாங்கிட்டு வந்து வித்துக்கிட்டு இருக்கா? ஓனர், இந்த ஸ்வீட் பட்டாசுக்கு இலவசம் ஓனர். அப்ப திங்கிறதுக்கு? இத வாங்கிட்டு போனா திங்கவும் செய்யலாம் ஓனர். பின்ன நான் மட்டும் ஸ்வீட் வாங்கிட்டு போய் வெடிப்பாவனா சொன்னேன். நான் கூட ஏதோ ஸ்வீட் கடை தான் போட்டுக்க போல நினைச்சிட்டு வந்தேன். நீ என்னடானா பட்டாசு கடை போட்டு வச்சிருக்கா? ஓனர், ஒண்ணு தானே போக முடியும். நேத்து நான் கடை போடலன்னு செல்லமக்க கடை போட்டாவ. அதனால தான் இன்னைக்கு நான் உடனே பட்டாசு கடை போட்டேன் ஓனர். வாங்கிடுங்க, 1 கிலோ பட்டாசுக்கு 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் இலவசம். ஸ்வீட் பாக்ஸ் மட்டும் இலவசமா இல்ல ஸ்வீட்டோட சேர்த்து கொடுப்பியா? ஓனர், நான் என்ன ஏமாத்தவா செய்வேன்? எல்லாம் சேர்த்து தான் கொடுப்பேன் ஓனர். வாங்கி பாருங்க, அதுக்கு வர தெரியும். நான் தான் நேத்தே சொன்னேன்ல, இந்த வருஷம் பட்டாசு நான் வாங்க மாட்டேன், புருஷன் தான் வாங்குவார். நீ என்ன வாங்குவாங்கன்னா என்ன அர்த்தம்? சரி ஓனர், அப்போ உங்க புருஷனை போன போட்டு வர சொல்லுங்க, இல்லைன்னா என்கிட்ட போன் நம்பர் தாங்க. என்னது? என் புருஷன் நம்பரை உனக்கு தரணுமா? ஓனர், நீங்க சொல்ல மறந்துட்டாலும் நான் சொல்லிடுவேன்ல. ரொம்ப அவசியம். அவருக்கு என்ன உலகத்துல பட்டாசு கடையே இருக்காது, நீ வித்தா மட்டும் தான் பட்டாசு போல்க. ஓனர், நான் பட்டாசுக்கு ஸ்வீட் இலவசமா தரேன் ஓனர். எங்கேயுமே பட்டாசுக்கு ஸ்வீட் இலவசமா கொடுக்க மாட்டாவே. அதனால என் கடையில பட்டாசு வாங்க சொல்லுங்க ஓனர். ஸ்வீட் இலவசமா வந்துடும்ல, 2 in 1. நீங்க இந்த தீபாவளிக்கு தனியா போய் ஸ்வீட் கடையில ஸ்வீட் வாங்க வேண்டிய அவசியமே வராது. என்கிட்ட பட்டாசு வாங்கினா ஸ்வீட் இலவசமா வீட்டுக்கு வந்துடும். என்ன சொல்றிய? வாங்கிட்டு போறீங்களா இல்ல அவரை அனுப்பி விடுறீங்களா? ரொம்ப வியாபாரமா தான் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கா. வருஷம் டெவலப்மெண்டா தான் போய்கிட்டு இருக்கு. என் புருஷனை வர சொல்லி. சரி ஓனர், வித்து காலியாவதுக்குள்ள வர சொல்லுங்க. செல்லமாண்டி, இங்க பாருங்க. என்னது இது? தீச்சட்டியா? ஆமா செல்லமாண்டி, அவ எப்படியும் பட்டாசு கடை போடுவான்னு எனக்கு தெரியும். அதனால தான் இந்த தீச்சட்டியை காலையிலே ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தேன். நான் நினைச்ச மாதிரி அவளும் பட்டாசு கடை போட்டுட்டா. இப்போ அத நான் கொளுத்த போறேன். கொளுத்துறதுக்கு ஒரு அத்தி குச்சி பத்தாதம்மா, எதுக்கு இவ்வளவு பெரிய தீச்சட்டி? எம்மா, தீச்சட்டியோட போனாதான் சந்தேகம் வராதுமா. கோயில் விஷயமா தான் போறோம்னு நினைச்சுக்கிட்டு போவே. யாருக்கும் சந்தேகம் வராது,
ஏன்னா பட்டாசுக்கு ஸ்வீட் இலவசம்னே கூட்டம் அலைக்கடல் என்ன திரண்டு வரப்போகுது. வேற எல்லாரும் அள்ளிட்டு போயிட்டாவே நான் வித்துப்பிட்டேன்னு என்கிட்ட வருத்தப்பட்ட கூடாது ஓனர். ஆமா, அலை கடல் நீ வந்துருவாவ. நானும் இவ்வளவு நேரம் வந்து நிக்கேன், ஒருத்தரையும் காணோம். அந்த குடுமி மட்டும் தான் வாரா. அவ தலையில இருக்க குடுமியில சூ கொளுத்தி விடு, பட்டாசு மாதிரி டப்பு டப்புன்னு வெடிக்கும். இந்த வருஷம் தீபாவளி அப்பதான் காப்பி தீபாவளியா இருக்கும். காப்பி தீபாவளியோ டீ தீபாவளியோ அது கஸ்டமர் ஓனர். ஆமா கஸ்டமர், இந்த குடுமி வச்சிருக்காவெல்லாம் அவன கஸ்டமர். செல்லத்தா டும் டு டும், செல்ல மாரியத்தா டும் டு டும். சௌமி என்ன தீயோட வந்திருக்கா? என் கடையில பட்டாசு வாங்கி கடை முன்னாடி வச்சு வெடிக்கலான்னு தீயோட வந்துட்டியோ? வாயிலாடி எங்க வாயை காட்ட அடிச்சிரியே. பேதி இருப்ப குடுமிகாரி டும் டுட்டு டும்னு ஈரப்பல நடுங்க வச்சுட்டா. ஒரு நிமிஷம், இப்போ எதுக்கு நீ டீச்சட்டியோட பட்டாசு கடைக்கு வந்திருக்க? நான் வேண்டதல்ல மாரியம்மனுக்கு டீச்சட்டி எடுக்கேன். டீச்சட்டி எடுத்தா கோயில போய் சுத்தி, டீச்சட்டி எடுத்துட்டு இங்க பட்டாசு கடை சுத்துனா என்ன அர்த்தம்? சொத்தோல இந்த கடையில பட்டுச்சுன்னு வச்சுக்க நெருப்பு குடுமி மண்டையில இருக்காது பறந்துறா. எனக்கு தெரியும், நான் டீச்சட்டி எடுக்கணும், தள்ளுங்க. நீ டீச்சட்டி எடு, திருவாட எடு, இல்ல பியாதி எடு, ஏன் வாந்திய கூட எடு. எதுக்கு பட்டாசு கடைக்குள்ள வந்து எடுத்து வர? போ அந்த பக்கம் போய் எடு. நான் எல்லா பக்கமும் எடுக்கணும் தான் வந்திருக்கேன், தள்ளுங்க. என்னது இந்த பக்கம் தான் எடுக்கணும் வந்திருக்கியா? குடுமி ஆர்த்தி டீச்சட்டிக்குள்ள போட்டுவேன் பாத்துக்க. என்ன சொத்த நேரம் இங்க நின்னு வரேன், குடுமிய கொளுத்தி விட்டு விடுவேன். உங்களுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? தூரமங்கலான எங்க வேணாலும் எப்படி வேணாலும் எடுப்பேன். நான் இப்பவே குடுமிய அறுப்பேன். வந்துட்டா டீச்சட்டி எடுத்துக்கிட்டு பட்டாசு கடைக்கு. ஏய் போறியா இல்லையாப்பா? நீங்க தள்ளுங்க, நான் இந்த பக்கமா தான் போவேன். செல்லாத்தா டும் டு டும். குழந்தை ஒரு ஆட்ட பாம்பு எடுத்து வாய்க்குல வச்சு கொளுத்தி விடட்டி. உங்களுக்கு நீங்க எதுக்கு வந்து இப்படி இடையில குறுக்க நிக்கறிய? குறுக்க மட்டும் நிக்க மாட்டேன், குறுக்க எல்மனைக்கு உடைச்சு விடுவனிய. டீச்சட்டி எடுத்துட்டு பட்டாசு கடைக்கு வந்திருக்க, பட்டாசு கடைக்கு. கோயில் குளத்தை பார்த்து போயா. இங்க பாருங்க, நான் டீச்சட்டி எடுத்துக்கிட்டு ஊரெல்லாம் ரவுண்ட் வரேன்னு வேண்டி இருக்கேன். ஓஹோ அப்படி வேண்டி இருக்கீங்களா? இது என்ன டீச்சட்டியா இல்ல சைக்கிளா? ஊரெல்லாம் ரவுண்ட் ரவுண்டா வரதுக்கு என்ன ஒரு செகண்ட் ஏன் முன்னாடி நின்னா குடுமி கொளுத்தப்படும். தள்ளுங்க, நான் இந்த வழியா தான் போகணும். இந்த வழியில நீ போக கூடாது. போனா என்ன செய்வீங்க? குடுமி அறுக்கப்படும். ஒரே சரளமா போச்சுமா. இதே நிக்கும்போது இந்த தெருவுக்கு வந்தது பெரிய தப்பா போச்சு. நான் பக்கத்து தெருவுல சுத்திட்டு என்ன சொத்த நேரத்துல வாரேன். வா குடுமி வா, நான் அருவாளோட வாரேன். ஏ நெட்ட குரங்கு, அவன் கடைக்குள்ள டீச்சட்டியோட வரக்கு பாக்கா. நான் இவ்வளவுக்குள்ள போராடி அவளை துரத்தி விட்டுருக்கேன். நீ நின்னு போஸ் கொடுத்துட்டு கேக்கு. ஓனர் நீங்க ஒரு மலை நிக்கும் போது நான் ஒரு மடு பேச முடியுமா? நீங்க எப்படியா துரத்தி விட்டு ஜெயிச்சிருவீன்னு தெரியும் ஓனர், அதனால தான் நான் வாயை திறக்காம நின்னுட்டேன். நான் மட்டும் இல்லைன்னா என்ன பண்ணிருப்பா? கடை பறந்துருக்கா அப்பவே. ஓனர் அது வந்து நான் போலீஸை கூப்பிட்டுருப்பேன். கடை இருந்தாதானே கூப்பிடுவீரு. அவளே டீச்சட்டி இதுக்கு கடைக்குள்ள போடலான்னு வந்திருப்பான்னு நான் நினைக்கேன். ஓனர் எப்படி ஓனர் சொல்றிய? பின்ன டீச்சட்டி எடுத்தா கோயில் குளத்துக்கு போனா, இவ என்னடான பட்டாசு கடைக்குள்ள வரா. அதுவும் தள்ளி கூட போனாலும் உள்ளதான் வருவாளா. நான் அவளை போராடி துரத்தி விட்டுருக்கேன். ஓனர் வீட்டுக்கு போயிறாங்க ஓனர், இங்கே நில்லுங்க ஓனர். உங்களால மட்டும்தான் என் பட்டாசு கடையை காப்பாற்ற முடியும் ஓனர். ஆமா ரொம்ப அவசியம். இவர் வியாபாரம் பண்ணிக்கு நாங்க காவல் நிப்பா. இங்க பார், இந்த குடுமி என்ன சொத்த நேரத்துல சுத்திக்கிட்டு இந்த வரைக்கும் வந்தாலும் வருவா. முடிஞ்சா அவன் கடையை காப்பாத்திக்க, இல்ல வெடிச்சு செதறிடும். ஓனர் என்னை காப்பாத்துங்க. ஆமா காப்பாத்துவேன், ஏற்கனவே காப்பாத்தி தான் விட்டுருக்கு. இதுக்கு மேல ஒண்ணு நீ தான் காப்பாத்திக்கிடணும். நான் போறேன். என்னது இது ஓனர் ஓடிட்டவே? ஓனர் என் கடை முன்னாடி நின்னா 10 யானைப்பட 10 குதிரைப்பட நின்ன மாதிரி இருக்கும். அவையிலும் ஓட்டாவில இப்ப என்ன செய்ய? சௌமி டீச்சட்டியோட வந்தா என்ன பண்றது? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு, வரட்டும் பாத்துக்கிடி. ஏய் சாமி, குளத்த போறேன் போனா இப்படி குடுகுடுன்னு ஓடி வந்துட்டா. தூக்கி உள்ள எரிஞ்சிட்டு வர வேண்டியதானே, எதுக்கு இப்படி கையில எடுத்துட்டு வந்தா? சொல்ல மாட்டே, அங்க வானர் அப்படியே நிக்கவே. அப்படியே நின்னா என்னம்மா, வாரமா தூக்கி உள்ள எரிய வேண்டியதானே. கடைக்கு பக்கத்துல வரைக்கும் போயிட்டால. அம்மா அப்படியே ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வச்சு உள்ள போக விட மாட்டேன்னுட்டாவம்மா. பட்டாசு பாக்ஸ்ல படுற மாதிரி நெருப்பு தூக்கி எரிஞ்சாதானே அது பத்திக்கிடும், அப்புறம் எரியும். இது என்னடானா வலிய மறிச்சு நின்னுட்டு இருக்காவ. அது மட்டும் இல்லாம இனி நகர கூட விட மாட்டேங்காவ. அப்படியே மேரி உள்ள எரிஞ்சான வேணும்னே கொட்ட மாதிரி
வாங்கம்மா வாங்க வாங்கம்மா வாங்க தீபாவளி பட்டாசுமா தீபாவளி பட்டாசு. தீபாவளி பட்டாசு 1 கிலோ வாங்கினா 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் இலவசம். 1 கிலோ பட்டாசு வாங்குங்க 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸை அள்ளிக்கிட்டு போங்க. வாங்கம்மா வாங்க தீபாவளி பட்டாசுமா தீபாவளி பட்டாசு. அனைத்து பட்டாசுகளும் கிடைக்கும் ஒரே இடம் குழந்தை கடை குழந்தை கடை குழந்தை கடை. குழந்தை பட்டாசு கடை போட்டுட்டியா? நேத்து தான் பேசிட்டு இருந்தோம், அதுக்குள்ள கடை போட்டுட்டியே? ஆமாக்கா, மத்த எல்லாரும் நம்ம யாவத்தை பிடிச்சிரோல்னு ஒரு பையன் வந்துட்டு பார்த்துக்கிடுங்க. அதான் ஒரு போன் தான் போட்டேன், மொத்த பட்டாசு வந்து இறங்கிட்டு. அப்படியா? ஆமாக்கா, வருஷம் வருஷம் பட்டாசு எடுத்துக்கிட்டு இருக்கேன்ல, அதனால நான் போன் பண்ணாலே போதக்கா மொத்த பட்டாசு வந்து இறங்கிரும். சரி குழந்தை, என்ன போனஸே வரலையே, எப்படி வாங்குறதுன்னு தெரியல. நான் 2 நாள் கழிச்சு போடுவா, எப்படியும் வாங்கிடலாம்னு நினைச்சேன். ரோசப்பக்கா, என்னக்கா நீங்க இப்படி பேசிட்டு இருக்கிய? எவ்வளவு பட்டாசு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, என்னோட தீபாவளி கிஃப்டா வச்சிடுங்கக்கா. உங்களுக்கு இல்லாத என் கடையில இருந்து என்ன பிரயோஜனம்? இல்ல குழந்தை, என்னதா இருந்தாலும் தொழில் வேறல்ல. அப்படி எல்லாத்தையும் இலவசமா அள்ளிட்டு போயாச்சுன்னா நீ எப்படி வியாபாரம் பண்ணுவ? சரிக்கா, வாங்கிட்டு போங்க. உங்களுக்கு எவ்வளவு பட்டாசு வேணும்னு மட்டும் சொல்லுங்க, காசு எப்போ வருதோ அப்ப தந்தா போதும். குழந்தை, போன வருஷம் தந்தா பத்தியா 1 கிலோ 2 கிலோ நீ எடை போட்டு தந்தால, அந்த மாதிரி பட்டாசு தந்துறான். எல்லா பட்டாசும் கலந்து போட்டு குழந்தை. சரிக்கா, அப்படிதான் வித்துக்கிட்டு இருக்கேன். அப்புறம் தனித்தனியாவும் வாங்கிக்கிடலாம், உங்க விருப்பம் தான். ஆனா 1 கிலோ பட்டாசுக்கு 1 கிலோ ஸ்வீட் இலவசம் இருக்கு. அப்படியே குழந்தை, ஸ்வீட் இலவசம் இருக்கு? ஆமாக்கா, 1 கிலோ வாங்குறவங்களுக்கு 1 கிலோ ஸ்வீட் இலவசமா கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வருஷம் இன்னைக்கு மட்டும் இந்த ஆஃபர் இருக்குக்கா, அதனால நீங்க ஆஃபர்ல வாங்கிட்டு போயிருங்க. அப்படியே அக்கம் பக்கத்துல தெரிஞ்சவியலுக்கு எல்லாருக்கும் சொல்லிருங்கக்கா. அவியலும் இன்னைக்கே வந்து அள்ளிக்கிட்டு போட்டோம், நாளைக்கு வந்து அந்த ஆஃபர் கிடையாதுக்கா. ஏன் பட்டாசு கடையே இருக்குமாங்கதே சந்தேகம் தான், ஏன்னா இன்னைக்கே வந்து மொத்த பேரும் அள்ளிடுவாவே. சரி குழந்தை, அப்ப நல்ல நல்ல பட்டாசுல பார்த்து 2 கிலோ எடை போட்டு போடு. ஆமா, 2 கிலோ எவ்வளவு? ஏக்கா, 1 கிலோ பட்டாசு 500 ரூபாக்கா, 2 கிலோ வாங்கினீங்கன்னா 1000 ரூபா வரும். அப்படியா? சரி குழந்தை, அப்ப எனக்கு 2 கிலோ தந்துரு. இருங்கக்கா, பேக் பண்ணி தாரேன். குழந்தை, ஸ்வீட் வேற குடுக்கறியவன கட்டுப்படி ஆகுமா? இன்னைக்கு ஒரு நாள் தானக்கா கடை இருக்குங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டானுங்கக்காக தான் நான் இப்படி ஒரு ஆஃபர் போட்டிருக்கேன். உடனே காட்டு தீயா பரவிடும் எல்லா இடத்துக்கும், அப்புறம் எல்லாரும் வந்து குவிஞ்சிருவா என் கடைக்கு. மொத்த சரக்கும் ஒரே நாள்ல வித்து போயிடும், அப்ப எனக்கு லாபம் கிடைக்கும்ல, அதனால தான் இந்த ஆஃபர் போட்டிருக்கேன். ரோசப்பக்கா, மொத்தத்தையும் எடுத்து வச்சுட்டேன், தூக்கிட்டு போயிருவீங்களா இல்ல வீட்டுக்கு கொண்டு தட்டுமா? நானே எடுத்துட்டு போறேன் குழந்தை, நீ கடை பாரு. ரூபா மட்டும் 2-3 நாள் கழிச்சு தாரேன், சரியா? சரிக்கா, உங்க ரூபாய் பத்தி எனக்கு என்ன கவலை, எப்ப முடியுதோ அப்ப தாங்கக்கா. சரி குழந்தை, தலையில தூக்கி விட்டுறேன். சரியாக்கா, எங்கேயும் தட்டையிலேயே ஒழுங்கா நிக்குதா? நல்லா பிடிச்சிடுங்கக்கா, கீழே போட்டுறாங்க. சரி குழந்தை, பிடிச்சுக்கிடுவேன். சரிக்கா, போயிட்டு வாங்க, பார்த்து கவனமா கொண்டு போங்க. சரி குழந்தை. பட்டாசுமா பட்டாசு, தீபாவளி பட்டாசுமா தீபாவளி பட்டாசு. பட்டு பட்டுன்னு வெடிக்குமா தீபாவளி பட்டாசு, குழந்தை கடையில மட்டும் தான் கிடைக்கும், உடனடியா வாங்க. 1 கிலோ பட்டாசுக்கு 1 கிலோ ஸ்வீட் பாக்ஸ் முற்றிலும் இலவசம் இலவசம் இலவசம். இந்த தீபாவளிக்கு என்னோட கடையில பட்டாசு வாங்கி வெடிங்க, ஸ்வீட்டை சாப்பிட்டு மகிழுங்க. ஓஹோ, மறுபடியும் வந்துட்டாள இவ, பாத்துக்கிடி பாத்துக்கிடி. ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? கித்துக்காக இப்ப போலீஸ்க்கு போன் பண்றா. நம்ம பிளான் ஒருவேளை தெரிஞ்சுக்கிட்டாலோ? என்னதான் பேசியானு கவனிப்போம், அதுக்கு பிறகு நம்ம நெக்ஸ்ட் மூவ் எடுத்து வைக்கலாம். நான் தான் சார், குழந்தை தான் பேசுறேன். பட்டாசு கடை போட்டிருக்கேன்ல, என் கடைக்கு கொஞ்சம் பாதுகாப்பு தேவைப்படுது. ஆமா, பெரிய இந்த கடை தங்கமும் வைரமும் அப்படி கொட்டி கிடக்கு, அப்படி பாதுகாப்பாக. இன்னைக்கு நான் கொளுத்த போறேன், டப்பு டப்புன்னு எல்லாம் சதற போகுது. அதுக்கப்புறம் யார் வந்து பாதுகாப்பாகன்னு பாத்துருவோம். ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரியே சுத்தி கேமரா மாட்டிட்டேன். ஆமாமா, என்னோட பட்டாசு கடையை சுத்தி தான் கேமரா மாட்டிருக்கேன். என்னது, பட்டாசு கடையை சுத்தி கேமரா மாட்டிருக்காளா? எதுக்கு? அப்பதானே யார் வரா யார் போறான்னு நீங்க கேமரால பார்த்து தெரிஞ்சுக்கிட முடியும். யாராவது எனக்கு ஆகாத துஷ்ட சக்திகள் கடை கூட கொளுத்ததுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏன் திருடக்கும் வாய்ப்பு இருக்கு. எனக்கு இந்த பட்டாசு கடையில பாதுகாப்பு கம்மியா இருக்க மாதிரி உணர்றேன் சார், அதனால தான் நீங்க சொன்ன மாதிரி கேமராவை மாட்டி வச்சிருக்கேன். ஒரு கேமராவையும் காணோம் போய் சொல்றாளோ? ஆமா சார், நீங்க சொன்ன மாதிரி எடுத்த கடையிலயும் மாட்டி வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம கடையில இருந்தா பட்டாசு வெடிச்சிட்டு வச்சிடுங்களா, எல்லாம் வீண பேர பத்தி எல்லாம் தெரியாம போயிடும் யாருன்னு. அதனால கடையை சுத்தி மாட்டிருக்கு, ஏதாவது ஆபத்துனா அதை பார்த்து தெரிஞ்சிடுங்க சார், உடனே வந்துருங்க. நீங்க 10 மீட்டர் பக்கத்துல தானே இருக்கீங்க. 10 மீட்டர் பக்கத்துலயா? இது தெரியாம நான் வர தூக்கிட்டு எடுத்துட்டு வந்துட்டேனே, போலீஸ் வந்துட்ட போச்சு. ஓஹோ, பட்டாசு கடை கொளுத்துனா ஆயுள் தண்டனையா? வெளியே வர முடியாத அளவுக்கு உள்ளே போட்டுருவீங்களா? சரி சார், சூப்பர் சூப்பர். அப்போ என் கடையை கொஞ்சம் நல்லா கவனிச்சிடுங்க சார். எனக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க, ஏன்னா நான் இந்த ஊர்ல வியாபாரம் பண்ணி பொழைச்சிட்டு இருக்கேன்ல, நிறைய பேர் கோவத்துல இருக்காங்க சார் என் மேல. அதனால கூடுதல் கவனம் தேவை. யாராவது என் கடையை நெருங்கினாலே ஓடி வந்துருங்க சார். ஓஹோ, இதுக்காக தான் வந்திருப்பாளோ? ஒரு போனால நம்ம கடை தப்பிச்சிச்சு.
ஏன் இந்த பக்கமே வர நம்ம நிம்மதியா வியாபாரம் பண்ணலாம். பட்டாசுமா பட்டாசு, தீபாவளி பட்டாசு, பட்டு பட்டுன்னு வெடிக்கன்னா வாங்க, ஓடி வாங்க, பட்டாசு வாங்க வாங்க.